பாரம்பரியம் சொல்கிறதுனால ஸோ யாரும் விட்டு கொடுக்க மாட்றாங்க. இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இல்லை, நான் வந்து பாகுபாலியை கம்பேர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பாகுபாலி அளவுக்கு இது வராது, ஸோ படம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டீசர் வரும்போதே பார்த்தா கிராஃபிக்ஸ்லாம் சரியில்லை. ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் செகண்ட் டைம் நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ படம் வந்தது தான் தெரியுது, கிராஃபிக்ஸு மீடியமாக இருந்தாலும் பட் கதை வைஸ் படம் சூப்பர். இப்போது அதோட கம்பேர் பண்ணக்கூடாது, இது வேறு ஜேர்னு அது வேறு ஜேர்னு சொல்லிட்டு பண்ணலாம் சொல்லி. அப்படியே எனக்கு தெரிஞ்ச தமிழ் மாடு தான் இருந்துச்சு பாதி. ஆனால் சிலர் தான் சுத்த தமிழ் இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. ஃபேண்டசி தான் அது. இன்னும் வந்து ஃபேண்டசியாக எடுத்திருக்காங்கன்ற போது அது புதுசாக இருக்குல்ல. பாகுபலி அந்த ரேஞ்சுக்கெலாம் விஎஃப்எக்ஸ்லாம் இல்லாமல் ரியாலிட்டியாக எடுத்தது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. விக்ரம் ரோல் சூப்பராக இருந்தது. நீங்கள் யார் ரோலாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? விக்ரம் மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். இல்லை, கொஞ்சம் போல்டாக இருந்தது கேரக்டர். ஆமாம். படத்தில் அவங்கள தவிர்த்து நம்ம ஜெயராம் சார் எப்படி நடிச்சிருக்காரு? ஜெயம் ரவியா? ஜெயராம் சார். ஜெயராம்னா எனக்கு தெரியாது. சொட்டை அடிச்சு நம்பி கேரக்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பர். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம் சார் தவிர்த்து? ஜெயம் ரவியும் பிடிச்சிருந்தது. ஆமாம், ஹீரோயினில் சொன்ன மாதிரி யார் பிடிச்சிருக்கு? ஹீரோயினில் நந்தினி தான் பிடிச்சிருந்தது. ஆமாம். அவங்களோட அழகில் அப்படியெல்லாம் இல்லை, ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேரக்டர் பண்ணியிருந்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் ரோலில் பார்க்கும்போது எப்படி? அப்படி எதுவும் பார்க்க தோணலை, நெகட்டிவாலாம் பார்க்கல. பாசிட்டிவாக பார்க்க வந்தால் நல்லா இருந்தது படம். ஆமாம். கதை தெரிஞ்சு போனீங்களா ப்ரோ? ஆமாம், ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருந்தேன், அதனால் வந்து பார்த்தேன். 2000 பக்கத்தை 2 பாட்டில் முடிச்சிட்டாரு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அந்தளவுக்கு நான் படிக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சதுனால வந்து பார்க்க வந்தேன். ஓரளவுக்கு நல்லா இருந்தேன். ஆமாம், நல்ல படம். ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜா இல்லை கார்த்தி சார்? ஜெயமதி சார். காட்டாமல் ஒரு பெரிய ஆம்பளை மாதிரி காட்டுறாங்க, அது ஒரு தவறு. இது மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது. பட் தவறுகளை பற்றி பார்க்காம படம் நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா எடுத்திருக்காங்க. புதுசாக இருக்குது, பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். நான் ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் கதைலாம் தெரியும் எனக்கு. அது பார்க்கணுன்னு நினச்சி நான் 2வது வாட்டி வந்து பார்த்து பார்க்குறேன். பொன்னியின் செல்வன் ஸ்டோரியே வந்து ஃபேண்டசி தான். அது இன்னும் வந்து ஃபேண்டசியாக எடுத்திருக்காங்கன்ற போது அது புதுசாக இருக்குல்ல. பாகுபலி அந்த ரேஞ்சுக்கெலாம் விஎஃப்எக்ஸ்லாம் இல்லாமல் ரியாலிட்டியாக எடுத்தது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களுக்கு வந்து குந்தவி ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்பாரோட தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா ரொம்ப வந்து சிஜிஐ அந்த இதெல்லாம் இல்லாமல் ரியலாக பார்க்குற ஒரிஜினலாக ஒரு மன்னன் எப்படி இருப்பார் அதெல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், அது உண்மை தான். ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப பயந்தேன், வந்து மணிரத்னம் சாரோட படம் எப்படி இருக்கும்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து லவ் ஃபிலிம் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். இதில் வந்து ரொம்ப வந்து நல்லா தான் எடுத்திருக்காரு. படிக்கல, பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. கதை புரிஞ்சுது. புக்கு படிக்காமல் இருக்கிறவங்களுக்காக தானே ஸ்டோரி, அதனால் இதுவாக தான் இருக்கும் போல இருக்குது. அப்புறம் பண்ணியிருக்காருங்க. முன்னாடி கமல் எடுக்கணும், அப்புறம் எம்ஜிஆர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆக்சுவலாக பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. நல்லா தான் இருக்குது படம். கார்த்தி வெயிட் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியும் சூப்பராக தான் பண்ணி, எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நந்தினி கேரக்டர் தான் வெயிட்டு. ஐஸ்வர்யா ராய் அதுதான் வெயிட்டு. நீங்கள் யார் ரோலில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நானா? கார்த்தி தான். ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் தானே வர்றாரு அவர், அது கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காருங்க. ஏஆர் ரஹ்மான் அவர் தான் பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் தான் கரெக்டான மேட்ச் இதுக்கு. அப்படியே எனக்கு தெரிஞ்ச தமிழ் மாடு தான் இருந்துச்சு பாதி. ஆனால் சிலர் தான் சுத்த தமிழ் இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. புக்கு படிக்கணும்னு ஆசை வருதா? கதை தெரிஞ்சுக்க மேலும் கதை தெரிஞ்சுக்க. அப்போ நீங்கள் இதுக்கு மேலே போய் புக்கு படிப்பீங்களா? படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு யார் ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு? யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம்? விக்ரம் சார், கார்த்தி சார், ஆதித்ய கரிகாலனா இல்லை? எனக்கு எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டேன், நல்லா இருந்தது படம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மேம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து படமாக வரும்? இல்லை, எதிர்பார்க்கல, பட் நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. பசங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா படம்? பிடிச்சிருக்கா? ஐஸ்வர்யா இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வரவேற்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம பசங்களுக்கு வந்து படித்து புரியாததை விட படம் பார்த்து புரியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பிடிக்கும். நிறைய நல்லா பாரம்பரியம் சொல்கிறதுனால ஸோ யாரும் விட்டு கொடுக்க மாட்றாங்க. இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ப்ரோ இது வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியை வந்து படமாக எடுப்பாங்க அப்படின்னு? இல்லை, நான் வந்து பாகுபாலியை கம்பேர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பாகுபாலி அளவுக்கு இது வராது, ஸோ படம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டீசர் வரும்போதே பார்த்தா கிராஃபிக்ஸ்லாம் சரியில்லை.
ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் செகண்ட் டைம் நல்லா இருந்தது ஓகேங்களா. ஸோ இப்போ படம் வந்தால் தான் தெரியுது கிராஃபிக்ஸு மீடியமாக இருந்தாலும் பட் கதை வைஸ் படம் சூப்பர். இப்போது அதோட கம்பேர் பண்ணக்கூடாது, இது வேறு ஜேர்னு அது வேறு ஜேர்னு சொல்லிட்டு பண்ணலாம் சொல்லிட்டு. சரித்திர படம் எப்படி எடுத்திருக்காங்களோ நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்தீங்களா சரித்திர படம் வந்து படமாக எடுப்பாங்க அப்படின்னு? அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துருக்குறேன். எம்ஜிஆர் படத்து சிவாஜி படத்துலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். அதாவது இப்போது மணிரத்னம் ஒரு அளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன். சொல்லுங்க ப்ரோ. அப்போ நீங்கள் தான் சொல்லணும். 2 வாட்டி வந்து பார்க்குறீங்க, என்ன இன்னும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? கதை புரியலன்னு வந்து பார்த்தீங்களா இல்லை? அதெல்லாம் இல்லை, என் ஆள் கூட ரெண்டாவது வாட்டி வந்து பண்ணியிருக்காங்க. ஜெயரவி ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அந்தந்த கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்கு. அந்த 5 கேரக்டர் முக்கியமாக ஸோ ஒரு 5 கேரக்டர் இந்த பூங்குழலி கூட கேரக்டர் கூட மனப்பொண்டு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஓகேங்களா. பட் பூங்குழலி புக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆமாம் கற்றுங்க போகும். ஆமாம், பூங்குழலியோட கேரக்டர் வந்து புக்கில் இருக்க மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் இஷ்யூ. பூங்குழலியோட பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஐஸ்வர் இப்போ எப்படி இவங்க இருக்காங்க, நந்தினி இருக்காங்க, அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு மெயின் ரோல் இருக்கணும். ஸோ இல்லாமல் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் மைனஸ், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாருக்கும் அதாவது புக்கு படிக்காதவங்களுக்கு மனப்படமாக கதை பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் சூப்பர். நீங்கள் எந்த ரோலில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? உங்களுக்கு யார் ரோல் அப்படி கார்த்தியா இல்லை விக்ரமா இல்லை அஜய் ப்ரோ? ஆக்சுவலி எல்லாரும் கார்த்தி தான் சொல்லுவாங்க. நானும் அதே ஸோ நீங்கள் நந்தினியா இல்லை பூங்குழலியா இல்லை? பூங்குழலி தான் கன்ஃபார்ம். த்ரிஷா கூட இல்லை, பூங்குழலி. நீங்கள் கார்த்தி ரோல் பண்ணால் பூங்குழலி தான். ஆமாம்.